உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடகராசி பெண்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம். அதற்கு முன் இவர்களுடைய சிறப்பு குணங்களையும் பார்ப்போம். பொதுவாக கடகராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடமாகும். இந்த 4ஆம் இடம் ஸ்தானத்தில் தாய்மை குணம் கொண்டது. அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. சந்திரன் என்றாலே மனோபாவகன், பெண்மையின் அடையாளமே இந்த சந்திரன் தான். ஆக இந்த சந்திரன் ஆதிக்கத்தில் இந்த கடகத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே தாய்மை குணம் கொண்டவர்கள். மனதளவில் மிகவும் இவர்கள் மென்மையானவர்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், இந்த பூச நட்சத்திரம் முழுக்க முழுக்க சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டது. சனி என்றாலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் சனி பகவான். நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் இந்த சனி பகவான். பெரியோர்களை மதிக்க தெரிந்த பெண்மணியாக விளங்கக்கூடியவர்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். இவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இதில் பிறந்த பெண்கள் 90% வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் தன் விதிதான் சதி செய்து விட்டது என்று தேர்த்தி கொண்டு யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமலும் ஒதுங்கி வாழ்வார்கள். ஆனால் 10% பெண்கள் அப்படியல்ல, இதுக்கு விதிவிலக்காக செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துத்தான் செய்வார்கள். இவர்கள் கொஞ்சம் அவசரக்காரர்கள் தான். இவர்கள் பேச்சில் வேணால் அவசரங்கள் இருக்கலாம், ஆனால் செயலில் நிதானம் கண்டிப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள்.